ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்துல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். கார்த்திகை மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் காவி, நீலம், கருப்பு உடைகள் அணிந்த ஐயப்ப பக்தர்களை நம்ம பார்க்கலாம். எங்கு கேட்டாலும் எதுல கேட்டாலும் ஒரு சரண கோஷத்தை நம்ம காதுகள்ல கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் தொடங்கி தை 1ஆம் தேதி மகர ஜோதி நாள் வரைக்கும் இந்த ஐயப்ப பக்தர்களுடைய காட்சிகளை, அவர்களுடைய பக்திகளை நம்ம ரொம்பவே பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இந்த காலகட்டத்துல 40 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை சபரிமலைக்கு போய் தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்காகவே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் ஏற்றி விடப்பா ஐயப்பா. இன்று முதல் துவங்கக்கூடிய இந்த இசை பயணமானது ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில் உங்களுடைய ஐயப்ப பூஜைகளில் ஒலிக்க வேண்டிய பாடல்கள் மூலமாகவும் ஐயப்பனை எப்படியெல்லாம் நாம் துதிக்க வேண்டும் அப்படின்ற சம்பிரதாய விஷயங்களையும் சொல்லித்தர ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல அரிய தகவல்களையும், ஐயப்பனை எப்படியெல்லாம் வணங்கக்கூடிய முறைகள் பற்றியும், ஐயப்பனை போற்றி துதிக்கக்கூடிய பாடல்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து ஐயப்ப விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணமையப்பா. சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும், ஐயப்பன் பக்தர்கள் அனைவருக்கும், ஐயப்ப குருசுவாமிகள் அனைவருக்கும், ஆன்மீக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு பக்தி நமஸ்காரங்கள். இந்த சங்கரா டிவி ஏற்றிவிடப்பா ஐயப்பா என்ற தொகுப்பிலே நாம் ஐயப்பனுடைய பல அற்புதங்களை, ஐயப்பனுக்கான விரத முறைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். அதுவும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இசையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தர இருக்கிறோம். என்ன இசையோடு தர இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கலாம். ஐயப்பனை பொறுத்தவரை நாம சங்கீர்த்தனத்திற்கு முதலிடம். சரி, என்ன நாம சங்கீர்த்தனத்துக்கு முதலிடம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி ஐயப்பன் பூஜை எல்லா பூஜையிலையும் பார்க்கலாம். ஐயப்பன் பூஜையில் பூஜை இருக்கும், ஐயப்பனுடைய சகஸ்ரநாமம் இருக்கும், ஐயப்பனுடைய அஷ்டோத்திரம் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த கூட்டு பஜனை என்பது ஒன்று உண்டு. நாம் இந்த தொகுப்பிலே பார்க்க போகின்ற விஷயங்கள், நாம் விரத முறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், நாம் விரதத்தில் என்ன தவறுகள், அதாவது நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்லை, தெரியாமல் பல பேர் செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்கின்ற வகையிலே இந்த ஏற்றி விடப்பா ஐயப்பா தொகுப்பு இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சபரிகிரி நிவாசம் சாந்தகிருத் பத்மஹம்சம் சசிருச்சீம் மிருதுஹாசம் ஷாமளாம்போதவாசம் கலிதரிப்பு நிராசம் காந்தமுத்துங்கநாசம் நதிநுதி பரதாசம் நௌமி பிஞ்சாவதம்சம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சத்குருநாதனே சரணம் ஐயப்பா. சமஸ்தாபராத ரக்ஷகனே சரணம் ஐயப்பா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஐயப்பனுடைய ஸ்லோகம். இப்போ இந்த மாலை போட்டுக்கிறது, விரதம் இருக்கிற முறையிலிருந்து இந்த முதல், அதாவது ஏற்றிவிடப்பா ஐயப்பா என்ற தொகுப்பிலே நாம் முதலிலே தொடங்கப் போவது மாலை போடுகிற முறை. நிறைய பேர் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்க. இது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சார் இப்போ வருஷத்தில் 12 மாதம் இருக்குது, இந்த 12 மாதத்தில் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு விரதம் துவங்கணும்? இப்போ மாதம் மாதம் எல்லோரும் சபரிமலைக்கு போகிறோம், ஆனால் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடணும் அப்படின்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு 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 உண்மை அதில் அடங்கி இருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நாங்கள்லாம் இந்த பழைய குருசாமிகள், எங்கள் அப்பாலாம் சபரிமலைக்கு போகும்போது 1957லேருந்து மலைக்கு போகிறாங்க. அப்போ இருந்த குருசாமிகளிடம் கேட்ட விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன்னா நான் குருசாமி அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. உண்மையில் பார்க்க போனால் ஐயப்பன் என்ற தத்துவம்
மிகப்பெரிய விஷயம். அது பல பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த ஐயப்பனை பற்றி பேசுகிற பொழுது மாலை போட்டுக்கொள்கிற முறை, இந்த கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம ஏன் விரதம் ஆரம்பிக்கிறோம்? நாம் இன்றைக்கு கோடான கோடி மக்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலைக்கு போகிறோம்ல, அந்த சபரிமலை அந்த கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி. ஐயப்பனுடைய வழிபாட்டிலே குருசுவாமி வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான விஷயம். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த ஐயப்பனுடைய அடிக்கல் நாட்டு விழா, இந்த ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடந்த பொழுது தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள், பந்தளராஜா இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க, பரசுராமர் இருக்கார். ஆனால் அப்போ ஐயப்பன் அசரீரியாக ஒரு குரல் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, இந்த ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா போது முதல் கல்லை யார் எடுத்து வைக்கிறது? எல்லாருக்கும் சந்தேகம். அகஸ்தியர் அவளாக இருக்கார், நம்ம தான் வைக்க போகிறோம். பந்தளராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், நான் வளர்த்த பையன், அதனால் என்ன தான் வைக்க சொல்லுவார் அப்படின்னு. எல்லாரும் ஆவலாக இருக்கும் பொழுது ஐயப்பனுடைய அசரீரி ஒலிக்கிறது. என்ன ஒலிக்கிறது அப்படின்னா, ஐயப்பன் சொல்கிறாரு, இந்த அடிக்கல் நாட்டு போது முதல் கல்லை என்னுடைய குருநாதர் எடுத்து வைக்க வேண்டும்னு ஐயப்பன் சொல்கிறார். எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. அப்போ ஐயப்பனுடைய குரு தான் சபரிமலையின் அடிக்கல் நாட்டும் பொழுது முதல் கல்லை எடுத்து வைத்தவர் ஐயப்பனுடைய குரு. அதனால தான் ஐயப்பனுடைய வழிபாட்டில் வந்து குருநாதருக்கு முதல் வழிபாடு. இப்போது அந்த கார்த்திகை 1ஆம் தேதி விரதம் ஆரம்பிக்கும் பொழுது, கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம். இந்த மாலை போடும் பொழுது யார்கிட்ட மாலை போடணும்? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. சார், விரதம் வந்து 48 நாளா, 41 நாளா, 42 நாளா, 40 நாளா? இது பல குழப்பங்கள் மக்களிடம் இருக்கிறது. கார்த்திகை 1ஆம் தேதி எப்போவுமே நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி வந்து எப்போவுமே கரிநாள் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கோம். சார், கரிநாளில் வந்து எப்படி மாலை போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சத்தியமான விஷயம் என்னென்னா, ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்பதை முதலில் சுவாமிமார்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுக்கு அஷ்டமி நவமி பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு ராகுகால எமகண்டம் பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு அமாவாசை பௌர்ணமி பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் இன்று கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, தர்மத்தை ரட்சிக்க தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் இன்றைக்கும் நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தோடு இதை தொடங்குகிறேன். சபரிமலையில் ஐயப்பன் இன்றைக்கும் இப்போவும் உயிரோடு இருந்து தவம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம். ஐதீகம் மட்டுமல்ல, சத்தியமோ தான். ஐயப்பன் உயிரோடு சபரிமலையிலே இருக்கிறார், நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். மாலை எப்படி போடணும், யார் கையால் போடணும், கோவிலில் போடணுமா, வீட்டில் போடணுமா, இது போன்ற விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்வோம் என்று சொல்லி எல்லா சாமிமார்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரங்கள். இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும், நம்ம பண்ண பாவமெல்லாம் ஓடி போகும் சொல்றாங்க. இதை விட ஒரு எளிய வழி உண்டானா? நிச்சயம் இல்லைங்க. அப்படி ஐயப்பனுடைய நாமங்களை சொல்லக்கூடிய அற்புதமான பஜனைகளை நமக்காக பாட வந்திருக்காங்க மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக்கை சேர்ந்த மாணவர்கள். இவங்க பாடக்கூடிய ஐயப்பன் பஜனை பாடல்களை தினமுமே நம்ம வீட்டில் காலையும் மாலையும் ஐயப்பனுடைய பூஜை நேரங்களில் பாடலாம். அதற்காக இப்ப அவங்க பாடுறதை நம்ம கேட்கலாம், வாங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் சரணம், தேவி சரணம், பகவானே பகவதியே, தேவனே தேவியே, பகவான்
சபரிகிரி வாசனே